அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரியம், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ பிரவீன் பூர்வாத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா லாஸ்ட் சாப்டர்லேருந்து 6th சாப்டர்லேருந்து ஏற்கனவே 1 2 3 4 5 போட்டிருக்கோம். 6th வந்து ஃபஸ்ட் ஒன் போட்டிருக்கோம். இது வந்து செகண்டில் வந்து டிப்னி பார்க்குறோம். இது எல்லாமே நாங்கள் டிப்னி போட்டிருக்கோம். இது ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. எது வேணாலும் கண்டிப்பாக வரும். கேரளாக்கு பாலக்கு बालिकाए और हिंदी के संबंध में एक टिप्पणी लिखिए. இது கேரளா மற்றும் இந்தி மொழியில் சிறுவர் சிறுமிகளை பற்றி எழுதுக. பாலக் அப்படின்னா சிறுவர், பாலிகா அப்படின்னா சிறுமிகள்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஆண்கள் வந்து பாய்ஸு கேர்ள்ஸு இந்த இடத்துல குறிக்குது. இதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். கேரளக்கு ஹர் ஸ்கூல் மே ஹிந்தி படாயி ஜாத்திகை. கேரளக்கே ஹர் கேரளா முழுவதும் உள்ள பள்ளிகளிலும் ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது. படாயி கேரளாவிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து ஹிந்தி வந்து கற்பிக்கப்படுகிறது. கேரளக்கு கர்கர் கே लोग हिंदी से परिचित होते हैं. இந்த கேரளாவில் உள்ள கர்ன வீடுன்னு அர்த்தம். கேரளாவினுடைய ஒவ்வொரு வீட்டிலும் வந்து மக்கள், லோகனா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற மக்கள் வந்து ஹிந்தி மொழி அனைவருக்கும் தெரியும். கேரளாவில் இருக்க அனைவருக்கும் வந்து ஹிந்தி மொழி வந்து தெரியும். इसलिए केरल के बालक और बालिकाएं हिंदी को बार नहीं मनाते हैं. கேரளாவில் இருக்கின்ற வந்து பாலக்கு சிறுவர் மற்றும் சிறுமிகள் வந்து ஹிந்தி மொழியை ஒரு சுமையாக கருதுவதில்லை. பார் அப்படின்னா சுமைன்னு அர்த்தம். அது ஹிந்தி மொழி வந்து ஒரு சுமையாக வந்து அவங்க வந்து நினைக்க மாட்டாங்களாம், கருதுவதில்லை. கேரளக்கு லோக் अपनी मातृभाषा को प्राणों से अधिक मानते हैं. கேரளக்கே லோகம் கேரளாவில் இருந்து மக்கள் வந்து தன்னுடைய மாத்திருபாஷா அப்படின்னா தாய்மொழின்னு அர்த்தம். அவங்களோட தாய்மொழி வந்து மலையாளம். அவங்க வந்து தன்னுடைய தாய்மொழி வந்து தாய்மொழி வந்து தன் உயிருக்கு மேலாக மதிக்கின்றனர். அப்படின்னா வந்து பிராணம் அப்படின்னா உயிர்னு அர்த்தம். உயிருக்கு மேலாக மதிக்கின்றனர். உசி சம்மிய ஹிந்தி கோ बेगिशक सीखते हैं. வந்து உசி சமயம் அந்த நேரத்தில் வந்து ஹிந்திக்கு பேசிக்கமையா அவங்க வந்து ஹிந்தி வந்து தயக்கமே படமாட்டாங்களாம். தயக்கமின்றி கற்றுக்கொள்கின்றனர். சீக்கித்தே அப்படின்னா வந்து கற்றுக்கிறது. தயக்கம் இல்லாமல் வந்து அவங்க வந்து படிக்கின்றனர். கியோன்கி ஏனென்றால் வே கூபு ஜான்தேகை ஏனென்றால் அவர்களுக்கு அது நன்றாகவே தெரியும். கி ஹிந்தி படினா தேசபக்த கா ஹோ ஏக்கு பகலுங்க. ஏன் அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஹிந்தி மொழி வந்து ஒரு தேசபக்த அப்படியே தேசிய மொழி அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. தேசிய மொழி. கேரளமே நிக சவார்த்து ஹிந்தி பிரச்சாரக்கு ஹிந்தி படி ரகை. வந்து அந்த கேரளாவில் வந்து ஹிந்தி மொழி வந்து ரொம்ப வந்து அந்த பிரச்சாரக்கு வந்து ஊக்குவிப்போடு நடத்தி கொண்டு வருகின்றனர். இஸ்லியே ஷாம் கே பக்த் பாலக் और बालिकाएं சுதந்திரத்தா ரூபமே ஹிந்தி சீக்கிதேகை. ஆகையால் வந்து அவங்க வந்து ஒரு ஹிந்தி மொழி வந்து ஒரு ஊக்குவிப்போடு வந்து இப்போ அந்த ஹிந்தி மொழி வந்து கற்றுக் கொடுக்குறாங்களாம். அதனால் வந்து ஷாம்னா வந்து மாலைன்னு அர்த்தம். மாலையில் வந்து பகலில் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு மாலையில் வந்து அந்த பாலக்க பாலிக்கம் வந்து சிறுவர் சிறுமிகள் வந்து ஒரு சுதந்திரத்தோடு வந்து அந்த குழந்தைங்கன்னா ஹிந்தி மொழி வந்து ஒரு ஈஸியாக வந்து அவங்க கற்றுக்குறாங்களாம். இஸ் தரகு கேரளக்கு பாலக் और बालिकाएं மலையாளம் ஹிந்தி அங்கிரேஜி ஆதி தீனு பாஷா சீக்கு லேத்தேகை. அங்கே இருக்கின்ற அங்கே இருக்கின்ற வந்து கேரள மாநிலத்தில் கேரளாவில் வந்து பாலக்கு சிறுவர் மற்றும் சிறுமிகள் வந்து அவங்களுக்கு வந்து மலையாளம் ஹிந்தி அங்கிரேஜி அப்படின்னா வந்து ஆங்கிலம். மலையாளம் ஹிந்தி ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளும் ஆதி போன்றவை 3 மொழிகளும் தீனும் பாஷும் அந்த 3 மொழிகளிலும் அவங்க என்ன 3 மொழிகளையும் அவங்க கற்றுக்கொண்டிருக்கின்றனர். சீக்தே லேத்தேங்க 3 மொழி வந்து அங்கே இருக்க வந்து சிறுவர் சிறுமிகளாக வந்து கற்றுக்குவாங்களாம். மலையாளம் और हिंदी की वर्णमाला लगभग एक सी है. அதாவது மலையாளம் அவர் வந்து ஹிந்தி மலையாளம் மற்றும் ஹிந்தி இந்த வர்ணமாலா அப்படின்னா வந்து எழுத்துக்கள். இப்போ ஹிந்தியில் வந்து ஆள் வந்து அக வரைக்கும் எழுத்துக்கள் பார்க்குறோம்ல, அதுதான்
அப்போ வந்து மலையாளமும் மற்றும் ஹிந்தி எழுத்துக்களும் லக்பக்னு கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியாக இருக்கின்றன. சி அப்படின்னு வந்து ஒரே மாதிரியாக அந்த லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் வந்து மலையாள எழுத்தும் இந்தி எழுத்தும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஜோ दट सम शब्द हिंदी में वे ही मलयालम में भी हैं. जो दर्शम சப்த அப்படின்னா சொற்கள்னு அர்த்தம். இந்த தட்சம் என்ற சொற்களும் ஹிந்தியில் இருக்கின்ற மாதிரி மலையாளத்திலும் இருக்கின்றன. மலையாளமே பிகை ஹிந்தியில் இருக்கிற மாதிரி வந்து மலையாளத்திலும் தத்தம் சொற்கள் இருக்கின்றன. அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. इसलिए केरल के बालक और बालिकाएं आसानी से हिंदी सीख लेते हैं. அதனால் வந்து கேரளாவுடைய சிறுவர் சிறுமிகள் வந்து ஆசானி அப்படின்னா வந்து ஈஸியாக எளிமையாக வந்து அவங்க ஹிந்தி வந்து கற்றுக்க முடியுது. அவங்களால ஆசானிசை எளிமையாக இந்தியை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏ तीनों भाषाएं पढ़ लीक और बोल सकते हैं. அதனால் வந்து அவங்க வந்து ஈஸியாக ஹிந்தி மொழி வந்து கேரள குழந்தைங்க வந்து கற்றுக்குறாங்களாம். அந்த 3 மொழிகளிலும் என்ன பண்ணுறாங்க, பாஷையில் வந்து அந்த 3 மொழியிலையும் வந்து என்னென்ன மொழி, மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம், இந்த 3 மொழியிலும் அவங்களால வந்து படிக்கவும் தெரியுது. படுனா படிக்கவும் தெரியுது, லிக்குனா எழுத தெரியுது, அவர் போல்னால் வந்து பேச தெரியுது. 3 மொழியிலையும் அவங்க வந்து 3 மொழியுமே அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. சக்தியாக 3 மொழியும் அவங்களால கற்றுக்க முடிகிறது. इसलिए ஆகையால் केरल के नौजवान भारत के किसी भी राज्य में और दुनिया के किसी भी देश में काम करते जाते हैं. அதனால் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கற்றுக்க முடிகிறதுனால इसलिए கேரளக்கே நௌஜான் அப்படின்னா வந்து இளைஞர்கள், இப்போ யங்கர்ஸு, அவங்க படித்து முடிச்சுட்டு வராங்கள்ல அந்த இளைஞர்கள், அவங்கள சொல்கிறாங்க அந்த இளைஞர்களால் வந்து பாரத்துக்கே கிசி ராஜ்யம், நம்ம இந்தியாவில் வந்து எல்லா ராஜ்யம் அப்படின்னா மாநிலம், இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையும் அவங்களால எல்லா மாநிலங்களிலும் மற்றும் துனியான உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடு, உலகம் முழுவதும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் அவங்களால என்ன பண்ண முடியுது, பணி செய்ய முடிகிறது. காம் கர்த்தே ஜாத்தேங்க, எங்கே போனாலும் எல்லா மாநிலத்துக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்திலும் எங்கே வேலை கிடைச்சாலும் அவங்க போக முடியுது. உலகத்தில் எந்த நாட்டில் கிடைச்சாலும் அவங்களால வந்து அவங்க வந்து ஈஸியாக அவங்களால பணி செய்ய முடியுது. ஏன்னா அவங்கள ஆங்கிலமும் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு தெரியுது, ஹிந்தியும் தெரியுது, அவங்க லாங்குவேஜும் தெரியுதுனால அவங்க வந்து தைரியமாக போகிறாங்க. அதான் ஜாத்தேகை. इससे प्रकार केरल के बालकों और बालिकाओं का பாக்கிய பகுத் அச்சாக. அதனால் அவங்க இந்த எல்லா மொழியும் அவங்களுக்கு தெரியறதுனால எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. இஸ் பிரகார் கேரளாவில் இருக்கின்ற சிறுமிகள் வந்து உண்மையிலே வந்து பாக்கிய அப்படின்னா அதிர்ஷ்டம் வந்து செய்பவர்களாக இருக்கின்றனர். பகுத் அச்சாக அதிர்ஷ்டம் செய்பவர்களாக இருக்கின்றனர். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.